நண்பரின் காதல் திருமணத்திற்கு உதவிய இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. கடந்த 12ஆம் தேதி மதுரை சக்கிமங்கலத்தைச் சேர்ந்த முத்துமாணிக்கம், அவரது நண்பர் சவுந்தரபாண்டி ஆகியோர் மீது 8 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் கொலை வெறி தாக்குதல் நடத்தியது. இதில் முத்துமாணிக்கம் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தாக்குதலில் சவுந்தரபாண்டி காயமடைந்தார். இது தொடர்பாக 8 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கும் நிலையில், கொலை செய்யப்பட்ட முத்துமாணிக்கம் வீட்டில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணைய உறுப்பினர்கள் இனியன், லிஸ்டர் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். சவுந்தரபாண்டியிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இதனிடையே பழிவாங்கும் நோக்கில் கொலை நடைபெற்றதாகவும், உண்மையான குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் உயிரிழந்த முத்துமாணிக்கத்தின் தந்தை குற்றம் சாட்டியிருக்கிறார். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்ல ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன மானிட்டரி ரிலீஃப் கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்காங்க. என்ன செக்ஷன் போடணுமோ அதையும் கரெக்டாக போலீஸ் தரப்பில் செஞ்சுருக்காங்க. கமிஷன் திருப்தி, போலீஸ் பிக்கெட்ஸும் போட்டிருக்கிறாங்க அங்கங்கே. அதனால் எல்லா வகையிலையும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க.